எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட Leetcode ப்ராப்ளம் ஆஃப் தி டே. லாங்கெஸ்ட் சப்அரே ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலீட்டிங் ஒன் எலிமெண்டோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருப்பாங்க. ஒரு பைனரி நம்பர்ஸ் அரே வந்து கொடுத்திருப்பாங்க. பைனரிஸ்னா அந்த அரேல வந்து வெறும் 1 ஆர் 0s தான் இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வாட் இஸ் தி லாங்கெஸ்ட் சப் அரே ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலீட்டிங் ஒன் எலிமெண்ட்? சரியா? சோ இங்க வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த லாங்கெஸ்ட் சப் அரே ஆஃப் ஒன் சப் அரேனா அந்த எலிமெண்ட்ஸ்லாம் கன்டினியூஸா இருக்கணும். சரியா? சப்சீக்வென்ஸ்னா சில எலிமெண்ட்ஸ் வந்து நடுவுல விட்டு இருக்கலாம். சப் அரேனா கன்டினியூஸ் பிளாக் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்க டெஃபினட்டா இருக்கணும். சோ வாட் இஸ் த லாங்கெஸ்ட் சப் அரே ஆஃப் ஒன்? சோ இங்க ஃபுல் சப் அரேல வெறும் 1 தான் இருக்கு. ஆஃப்டர் டெலீட்டிங் ஒன் எலிமெண்ட் யூ ஆர் அலோவ் டு டெலீட் ஒன் எலிமெண்ட். சரியா? பார்க்கலாம். இங்க வந்து சப்போஸ் ஐ கன்சிடர் ஆல் தீஸ் 4 எலிமெண்ட்ஸ். சரியா? அப்புறம் இந்த நடுவுல இருக்க ஒரு ஐ அம் அலோவ் டு டெலீட் ஒன் எலிமெண்ட். சரியா? ஐ ஹேவ் டு டெலீட் ஒன் எலிமெண்ட். ஸோ இந்த 0 வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து த ரிமைனிங் சப் அரே என்ன இருக்கும்? வெறும் 1, 1, 1. ஸோ அதுதான் லாங்கெஸ்ட் சப் அரே கன்டெய்னிங் ஒன்ஸ் ஆகும். ஸோ இங்கேயும் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து தீஸ் நம்பர்ஸ வந்து கன்சிடர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த சப் அரேல வந்து நான் வந்து இந்த 0 வந்து நடுவுல வந்து எடுத்தேன்னா, வாட் வில் பி மை லெஃப்ட் அவுட் சப் அரே ஆஃப் ஒன்லி ஒன்ஸ்? ஸோ 1, 1, 1, 1, 1. சரியா? ஸோ 5 ஒன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். லாஸ்ட் வந்து ஒரு எட்ஜ் கேஸ். சரியா? வாட் டு யூ டூ இஃப் ஒன்லி தேர் ஆர் ஒன்ஸ் இன் த சப் அரே? சரியா? பிகாஸ் யூ ஒன்லி ஹேவ் ஒன்ஸ் இன் த சப் அரே. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? யூ ஹேவ் டு டெலீட் ஒன் எலிமெண்ட். ஸோ எனி ஆஃப் த ஒன்ஸ் வந்து டெலீட் பண்ணா உங்களுக்கு வந்து லாங்கெஸ்ட் சப் அரே கன்சிஸ்டிங் ஒன்லி ஒன்ஸ் வந்துரும். ஸோ விச் ஹியர் இஸ் 2 அண்ட் நாட் 3. ரிமெம்பர், யூ ஹேவ் டு டெலீட் ஒன் எலிமெண்ட். அதுதான் 2 இல்லைன்னா 3 இருக்கும். சரியா? இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்க போறோம். ஆனா அந்த சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாருங்க, சப் அரேன்னு வந்தாவே யூ ஹேவ் அ 95% சான்ஸ் ஆஃப் இட் பீயிங் அ ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம். சரியா? ஸ்லைடிங் விண்டோ பாருங்க. இங்க வந்து இன்னொரு வழியில நான் சொல்லலாம். வாட் இஸ் த லாங்கெஸ்ட் விண்டோ ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலீட்டிங் ஒன் எலிமெண்ட்? சோ அது மாதிரி சப் அரேன்னு வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் வரைக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட அல்காரிதமா இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளான அல்காரிதம்னால நம்ம டைரக்ட்டா அந்த அல்காரிதம் படிச்சு நம்ம ட்ரை ரன் வந்து பண்ணி அப்ரோச் பில்ட் பண்ண போறோம். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னு விரும்புறேன். பாருங்க, இந்த கொஸ்டின் என்னவா இருந்துச்சு? லாங்கெஸ்ட் சப் அரே ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலீட்டிங் ஒன் எலிமெண்ட். இது வந்து நான் இன்னொரு வகையிலும் சொல்லலாம். இன் ஆர்டர் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஐ ஹேவ் டு ஆன்சர் ஒன் கொஸ்டின். Longest subarray of ones containing at most 1 0. சரியா? லாங்கெஸ்ட் சப் அரே கண்டெய்னிங் அட் மோஸ்ட் 1 0. சோ எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சுனா நான் டெஃபினட்டா அந்த டெலிஷன் ஆஃப் 1 கண்டுபிடிச்சுடுவேன். பாருங்க, இங்க வந்து வாட் இஸ் த லாங்கெஸ்ட் சப் அரே கண்டெய்னிங் அட் மோஸ்ட் 1 zeros? டெஃபினட்டா திஸ் ஒன். So here we have okay, once I have found this sub array, இது -1 போட்டு குடுத்தேன்னா, நான் டெஃபினட்டா என் ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிருவேன். ஹியர் த லென்த் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் த லாங்கெஸ்ட் விண்டோ கண்டெய்னிங் அட் மோஸ்ட் 1 0. சோ இங்க வந்து நான் இது -1 வந்து போட்டு குடுத்தேன்னா, என் ஆன்சர் வந்து சால்வ் ஆயிரும். சோ சப்போஸ் இது என் கொஸ்டினா இருந்துச்சுன்னா, which is the longest subarray containing at most 1 0? So at most now it can either contain 0 zeros or 1 0. So what is the longest subarray containing at most 1 zeros? This whole one, and I have the value 3, which is the length of this. 3 minus 1 போட்டு கொடுத்தனா எனக்கு வந்து ஆன்சர் வந்து சால்வ் ஆயிரும். இங்கேயும் பார்க்கலாம். What are the longest subarrays containing at most 1 0? 1 வந்து இதா இருக்கும். சரியா? So 1 0 1. So we have the length of 3 and 3 minus 1 is equal to, which is the answer that we are looking for. So அதே மாதிரி தான் இங்கேயும் போட போறோம். பாருங்க, இது வந்து ஒரு ஜெனரிக் சொல்யூஷனா இருக்க போகுது. நம்ம வந்து இங்க வந்து at most 1 0ன்னு சொல்றோம். At most k zeros-உம் சேம் லாஜிக்கா தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் சொல்லலாம். ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்ல வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம எல் அண்ட் ஆர் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு ஸ்பெசிஃபை தி எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்லைடிங் விண்டோ. சரி, இன்னொரு 2 வேரியபிள்ஸ் இங்க இருக்கு. ஜீரோஸ் கவுண்ட். ஸோ ஜீரோஸ் கவுண்ட் வந்து இனிஷியலா 0 இருக்கும். ஜீரோஸ் கவுண்ட் என்ன கோட்னா, வாட் ஆர் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் மை கரண்ட் விண்டோ. இனிஷியலா நம்ம ஒரு ஜீரோவும் பார்த்துக்க மாட்டோம். ஸோ த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மை கரண்ட் விண்டோ 0. அப்புறம் லாங்கெஸ்ட். லாங்கெஸ்ட் இஸ் சிம்பிளி த லாங்கெஸ்ட் அந்த ஆன்சர்ல லாங்கெஸ்ட் சபாரே ஒன்ஸ் ஆஃப்டர் ஒன் டெலிஷன். ஸோ இதுதான் அது எடுக்க போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரவர்ஸ். ஸோ எல் வந்து நான் மேல போட்டு வச்சுக்கிறேன். ரைட் பாயிண்டர் வந்து நான் கீழே போட்டு வச்சிருக்கேன். சரியா? ஸோ ட்ரவர்ஸ் த அரே இண்டெக்ஸ் வித் ஆர். ஸோ அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ரைட் சைடு ஆஃப் த விண்டோ வந்து நீ விண்டோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே until you are not breaking the condition of having more than 1 0. சரியா? So if the element is 0, increase the zeros count. இங்க வந்து element 0 இல்ல. So I can simply இந்த ஸ்டெப்பை நான் இக்னோர் பண்ணிடுறேன்.
and while more than 1 0 in the window, move L right and adjust zeros count. அது வந்து என்ன ஆகும்னு பார்க்க போறீங்க. So okay, these two conditions are failed. நான் வந்து update the longest with the current window size. சரியா? யூசுவலா நீங்க வந்து R and L pointers யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து விண்டோ சைஸ் என்ன எடுக்கணும்னா நீங்க R minus 1 plus L, I mean R minus L plus 1 யூஸ் பண்ணுவீங்க. ஆனா ஏன் இங்க வந்து R minus L மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம்? Because you definitely have to delete one element inside that window. So நீங்க அதுதான் R minus L plus 1 யூஸ் பண்ணாம R minus L யூஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? So okay, நம்ம விண்டோ என்னவா இருக்கு? L பாயிண்டரும் இங்க இருக்கு, R பாயிண்டரும் இருக்கு. So when I use R minus L, so R உம் 0, L உம் 0. So 0 minus 0, what is the longest இப்போ விண்டோ ஆஃப்டர் ஒன் டெலிஷன் எனக்கு ஒன் எலிமெண்ட் தான் இருந்துச்சு விண்டோல. ஸோ இஃப் ஐ டூ ஒன் டெலிஷன் ஆன் தட், விண்டோ சைஸ் 0. ஸோ லாங்கஸ்ட் இப்போவும் 0வா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து மறுபடியும் நான் ரைட் இண்டெக்ஸை மூவ் பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து இஃப் தி எலிமெண்ட் இஸ் 0, increase the zeros count. ஓகே, இங்க வந்து எலிமெண்ட் வந்து 0வா இருந்ததுனால நான் வந்து zeros count வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ஸோ zeros count plus 1 இங்க வந்து 1 ஆயிரும். சரியா? இப்போ வந்து while more than 1 0, so I'm allowed to have 1 0 in my window. சரியா? And only while more than 1 0, நான் ஏதாச்சும் ஒரு I have to shrink my window such that it only contains 1 0. Because my zeros count is 1, I'm allowed to have at most 1 0. நால நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து இக்னோர் பண்ணிடலாம். மறுபடியும் update the longest with the current window size. Current window size 1, R வந்து 1ல இருந்துச்சு, L வந்து 0th indexல இருந்துச்சு. So R minus L. So 1 minus 0 na, my longest window containing ones with at most one deletion என்னவா இருக்கும் இப்போ? I have, this is my entire window. So இங்க வந்து நான் இந்த 0 வந்து eliminate பண்ணா எனக்கு வந்து ஒரு one size window வந்து கிடைக்கும், satisfying the problem logic. சரியா? இப்போ வந்து மறுபடியும் நான் R pointer வந்து மூவ் பண்ண போறேன். மறுபடியும் இந்த because this is a 1, these two conditions will not apply, and this condition will update the longest with the current window size. So longest என்ன ஆயிரும்? So 2 minus 0, which will basically become 2. சரியா? So this is my longest window 1 0 1, where I delete this middle one. ஓகேவா? மறுபடியும் இப்போ ரைட் பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, ரைட் பாயிண்டர் இஸ் இந்த 0. இப்பதான் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபன் ஆகும் பாருங்க. எலிமெண்ட் இஸ் 0, இன்க்ரீஸ் ஜீரோஸ் கவுண்ட். ஸோ இன்க்ரீஸ் ஜீரோஸ் கவுண்ட். ஓகே, problem padi, I'm allowed to have what? At most 1 0. So I have to now shrink my window such that in my new window I only have 1 0. So அது எப்படி பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, இந்த ரைட் பாயிண்டரை மூவ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்றோம்? எக்ஸ்பேண்டிங் த விண்டோ. லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணி நம்ம ஷ்ரிங்க் பண்றோம் விண்டோவை. இப்போ until what condition? Until I have only 1 0 in my like current L to R window. So அது எப்படி பண்ண போறோம்னா, while more than 1 0 in the window, move L to the right and adjust zeros count. சரியா? Okay, now I have to move my L pointer such that in my new window I only have 1 0. அது எப்படி பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து see, நீங்க வந்து கரண்டா L ல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பாப்பீங்க. L ல வந்து கரண்டா 1 இருக்கு. So definitely you have not removed a 0, but you still have to shrink the window. சரியா? Okay, இப்போ வந்து your R pointer is here, L pointer is here. சரியா? இப்போ வந்து zeros count is still 2 because you haven't reduced the 0 yet. Okay, மறுபடியும் பாருங்க. Now before now I have to try to shift the L pointer again, but இங்க வந்து என்ன? 0. So when you're இந்த 0ல இருந்து நீங்க வந்து ஷ்ரிங்க் பண்றீங்கன்னா, what you're doing, if you're ஒரு 0வை மீட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த L pointer ஃபார்வர்ட் போடுறீங்கன்னா, that means you're removing this 0 from your window. So அந்த 0 வந்து ரிமூவ் பண்றது எப்படி கூறும்? நம்பர் கோட்ல ஜீரோஸ் கவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. கரெக்ட், புது ஜீரோஸ் கவுண்ட் வந்து 1 இருக்கும். அப்புறம் வந்து L பாயிண்டர் வந்து கரெக்டா இங்க வந்து மூவ் பண்ணி கொடுத்துருவீங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க, this is my current window. இந்த current windowல 101ல how many zeros do I have? 1. கரெக்டா வந்துருச்சா zeros count? இதுதான் இந்த லாஜிக். இப்போ வந்து மறுபடியும் because I have only 1 0 now, I can continue my algorithm. Update the longest with the current window size. சரியா? ஸோ ஆக்சுவலா ஆர் பாயிண்டர் வந்து இங்க இருந்திருக்காது, இங்க இருந்திருக்கும். சரியா? இந்த 0 மேல இருந்திருக்கும் ஆர் பாயிண்டர். Now what is my current window size? So இது வந்து 0 1 2 3 3 minus 2, which is just 1, which is less than my current longest. சரியா? longest ஓட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா I should update my current window size, longest size. சரியா? இப்போ வந்து மறுபடியும் R pointer 1 ஆல ஷிஃப்ட் பண்றேன். So okay, because this is a 1, I don't have to worry too much. My current window size will be so R is 1 0 1 2 3 4 4 minus 2 0 1 2. சரியா? So again so my longest window here is 2, and already longest இருந்துச்சு 2, so I don't have to update the value of 2. மறுபடியும் R pointer வந்து 1 ஆல ஷிஃப்ட் பண்றேன். R pointer வந்து இங்க வரும். Now R pointer is at the 5th index, L pointer is at the 2nd index. So what
So 5 minus 2 என்ன வருது 3 ன்னு வரும். சரியா? ஓகே. டெஃபினட்டா இதுதான் ஆன்சரான்னு பார்த்திருப்போம். பார்த்துடலாம். டெஃபினட்டா இதுதான் ஆன்சரா இருக்கும். லாங்கஸ்ட் விண்டோ கண்டெய்னிங் ஒன்லி ஒன்ஸ் ஆஃப்டர் அட்மோஸ்ட் ஐ மீன் ஆஃப்டர் ஒன் டெலிஷன். ஏன்னா பாருங்க இதுதான் அந்த விண்டோ 1011. ஸோ இந்த விண்டோ எடுத்து நீங்க வந்து ஒரு 0 வந்து எலிமினேட் பண்ணீங்கன்னா ஸோ 11 ஆஃப் த லென்த் 3 கிடைக்கும், விச் இஸ் த சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். சரியா? ஸோ இப்படிதான் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். பாருங்க ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளமா இருக்கும். நீங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ரைட் பாயிண்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவீங்க. எப்பலாம் நீங்க வந்து 0வ மீட் பண்றீங்களோ, அப்போ வந்து 0 கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க. சரியா? சப்போஸ் நீங்க வந்து இந்த 0 கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, மை 0 கவுண்ட் இஸ் மோர் தென் மை அலோவ்ட் 0 கவுண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ல அலோவ்ட் 0 கவுண்ட் வந்து 10 தான். So you have to shrink the sliding window from the left side until you only have 10 in your block. சரியா? இது வந்து ஏன் நான் வந்து 10 லிமிட்னு சொல்றேன்னா, திஸ் லாஜிக் வில் ஆல்சோ அப்ளை டு K0. சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 10 வந்து அவங்க யூ ஆர் அலவுட் 10 டெலிஷன்ஸ்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யுவர் ஜீரோஸ் கவுண்ட் அப் டு நீங்க இங்க வந்து while more than 10 கொடுத்துருங்க. அப்போ வந்து while more than 10 zeros. So while more than K zeros தான் இதோட ஜெனரிக் லாஜிக். சரியா? So இங்க வந்து while more than you have more than 10, while your zeros count is more than 1, நீங்க வந்து இந்த லெஃப்ட் விண்டோ ஷ்ரிங்க் பண்ணிட்டே போவீங்க. ஸோ அந்த லெஃப்ட் விண்டோ வந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டு போகும்போது இந்த கரண்ட் லெஃப்ட் பாயிண்ட் ஒரு 0 மேல இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ஜீரோஸ் கவுண்டை ரெடியூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஸோ இப்படியே நீங்க எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் போய் பண்ணி போனீங்கன்னா உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி வருது. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட லாஜிக். குயிக்கா கோட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். இது வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம்னால நம்ம வந்து எல் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் லாங்கஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0. லாங்கஸ்ட் தான் நம்ம ப்ராப்ளமோட சொல்யூஷன். கரண்ட்லி அது 0வா இருக்கும். அப்புறம் வந்து கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ். கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் நான் ஒரு 0 இது வரைக்கும் பார்க்கல. ஸோ கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் இனிஷியலி 1. இப்போ வந்து நான் ஆர் பாயிண்டர் வச்சு நான் வந்து இந்த அரே வந்து ட்ராவர்ஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் ஆர் கமா நம் இன் எனுமரேட் ஆஃப் நம்ஸ். ஸோ இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் பியூட்டிஃபுல்லா என்ன தரும்னா எனக்கு வந்து அந்த ஆர் இண்டெக்ஸும் தரும், அந்த நம்ஸ் ஆஃப் ஆர்ல இருக்க வேல்யூவும் தரும் இன்சைட் திஸ் நம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு 0, தட் மீன்ஸ் நான் வந்து கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஏற்றணும். ஸோ கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ நான் வந்து கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் ஏத்திட்டே போறேன். பட் சப்போஸ் நான் கவுண்ட் ஆஃப் ஜீரோ ஏத்தும் போது ஐ எம் கோயிங் ஓவர் த த்ரெஷோல்ட். த்ரெஷோல்ட் இங்க என்னவா இருந்துச்சு, இல்ல லிமிட். இங்க வந்து ஐ கேன் ஒன்லி ஹேவ் அட்மோஸ்ட் 1 0 இன் மை விண்டோ. சரியா? இஃப் நான் 1 0 ஜாஸ்தியா போனேன்னா ஐ ஹேவ் டு ஷ்ரிங்க் மை லெஃப்ட் விண்டோ அன்டில் ஐ ஹேவ் ஒன்லி 1 0 இன் மை விண்டோ. சரியா? So while count of zeros is greater than 1, இங்க வந்து k வேல்யூ threshold வேல்யூ வந்து 1 இருந்துச்சு. So count of zeros greater than 1. நான் வந்து if num of L இல்ல nums of L is equal to 0, then I am saying count of 0 minus equal to 1. ஏன் nums of L நான் வெறும் count 0 minus 1 போடாம if nums of L is equal to 0, then only you do count of zeros minus 1 போட்டோம்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். பாருங்க, சப்போஸ் என் எல்ஃப் பொசிஷன்ல வந்து ஒரு 0 இருந்துச்சுன்னா நான் அங்க இருந்து நான் எல் பாயிண்டர் வந்து இன்னொரு தடவை முன்னாடி போய் அந்த விண்டோ வந்து ஷ்ரிங்க் பண்ணும்போது இந்த 0 வந்து நான் தூக்கி போடுற மாதிரி, வெளியில தூக்கி போடுற மாதிரி. ஸோ அப்பதான் நான் வந்து இந்த கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். சப்போஸ் இந்த எல்ஸ் பொசிஷன்ல ஆல்ரெடி வெறும் 1 தான் இருந்துச்சுன்னா நான் அந்த எல் விண்டோ வந்து ஷ்ரிங்க் பண்ணாலும் ஐ எம் நாட் ரெடியூசிங் மை கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ அதான் நம் ஆஃப் எல் nums of L is equal to 0, counts of zeros minus equal to 1. So எப்பவுமே விண்டோ கரெக்டா ஷ்ரிங்க் பண்ணிடும் using L plus equal to 1. ஃபைனலா நீங்க வந்து longest is equal to max of the longest and r minus L. நான் ஏன் r minus L plus 1 கொடுக்காம r minus L கொடுக்கணும்? Because you definitely whatever window you get, you have to delete one element from that. So அதான் அந்த plus 1 கான்செப்ட் வெளியில போயிடும். ஃபைனலா ரிட்டர்ன் ஆஃப் லாங்கஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இது அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் சிபிபி கோடும் போட்டு வைக்கிறேன். அது பார்த்து நீங்க கத்துக்கலாம். நான் கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். until then keep coding and keep enjoying. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.